அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12 வீடுகளில் செவ்வாய் நின்ற பலன். 12 வீடுகளில் செவ்வாய் நின்றுச்சுன்னா என்ன பலனை கொடுக்கும் எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்து வரைக்கும் நீங்கள் எந்த லக்னமானா இருக்கலாம். செவ்வாய் லக்னத்திலேருந்து 12 வீடுக்குள்ளே என்னென்ன பாவத்தில் நின்னால் அவர் என்னென்ன பலனை கொடுப்பார் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பாருங்கள், செவ்வாய்ங்கிறது யார்? செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம். இப்போ சூரியன் எப்படி நெருப்பு கிரகமோ அதே மாதிரி தான் செவ்வாயும் நெருப்பு கிரகம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா முக்கா பாபர்னு சொல்லுவாங்க. முக்காவாசி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி 75% அவர் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் தான். 25% தான் அவர் நல்லது பண்ணுவார். அதனால தான் செவ்வாய் ஒரு பாவ கிரகம், அவர் முக்கா பாபர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒவ்வொரு இடத்துல நின்றுச்சுன்னா சில விஷயங்களை கொடுக்கும். சரிங்களா? லக்னத்தில் நின்று ஒரு பலன் கொடுக்கும், இல்லை இப்போ 2ஆம் இடத்துல ஒரு பலன் கொடுக்கும், 5ஆம் இடத்துல பலன் கொடுக்கும், 7ஆம் இடத்துல ஒரு பலன் கொடுக்கும், 12ஆம் இடத்துல ஒவ்வொரு பலன் கொடுக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் தோஷம்னாலே இது திருமண மேட்ரிமோனியெல்லாம் பாருங்கள் ஒரு ஃபைலே போட்டு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. செவ்வாய் வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அப்போ எந்த பாவத்தில் இருந்தால் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சில உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதை மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். அதான் தவிர பெருசாக செவ்வாய் தோஷம் ஏற்பட்டுரும், கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அது சொல்கிறதெல்லாம் சுத்த ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம். அதனால் அதை பற்றி பயந்துக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கிரகம், ஒரு போர் கிரகம், மருத்துவ கிரகம், ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை, போலீஸ், ஆர்மி, மிலிட்ரி, நேவி, அதேமாதிரி டாக்டர் எல்லாமே அந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்திலே ஒருத்தருக்கு செவ்வாய், இப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் இருக்கலாம். இப்போ லக்னத்திலே செவ்வாய் இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து பிடிவாதம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம், நெருப்பு கிரகம். அப்போ உங்கள் லக்னத்திலே இருக்குது. லக்னம்ங்கிறது கேரக்டர், உங்களோட கேரக்டர். அப்போ லக்னத்திலே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஜாதகர் அவசர கொடுக்கே இருப்பார், பயங்கர கோவப்படுவார். இல்லை ஒரு சில பேர் பாருங்கள், நான் கோவமே பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவம் வந்தவங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது நெருப்பு, ஃபயர், ஃபோர்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து தூண்ட வைக்கும். எந்த ஒரு பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த பாவத்தை வந்து அதி வேகமாக செயல்படுத்தக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகர் பிடிவாதக்காரராக இருப்பார், கோவக்காரராக இருப்பார், பயங்கர கோவம் வரும் அவங்களுக்கு, டக்கு டக்கு டக்குன்னு ரைஸ் ஆயிடுவாங்க. டெம்பர் மைண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பயங்கர பிடிவாதக்காரராக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறதெல்லாம் இந்த லக்னத்தில் இருக்கிற செவ்வாய். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஏன்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக லக்னத்தில் இருக்க அவங்களுக்கு பாருங்கள், திடீர்னு கோவம் வர்றது, அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, டப்புன்னு மைண்ட் ரைஸ் ஆகுறது, இதெல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். உடம்பு ஹீட்டாக இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் உடம்பு அதிகமாக ஹீட்டாக இருக்கும். நிறைய இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஒவ்வொரு இதாக பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய், இப்போ 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறனால என்ன பலன் கொடுக்குன்னா, அது வாக்குஸ்தானம். பேச வேண்டிய பேச்சில் கரெக்டாக பேசாமல் எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க, வேகமாக பேசிடுவாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய பிளானட், மாத கிரகம். செவ்வாய் வந்து மாதம் ஒவ்வொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சனின்னா கூட சொல்லலாம் ஸ்லோவாக நகருன்னு சொல்லலாம். இப்போ 2ல் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பேச வச்சிரும், வார்த்தைகளை விட வச்சிரும். இந்த 2ல் இருக்க செவ்வாயெல்லாம் பாருங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படுறவங்களாம் பாருங்கள் 2ல் செவ்வாய் இருக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இந்த 2ல் செவ்வாய் இருக்கவங்க பல்லில் பிரச்சனை வரும். ஏன்னா நெருப்பு கிரகம், பல்ல குறிக்கிற கிரகமே செவ்வாய் தான். அந்த கிரகம் 2ஆம் இடத்துல குடும்பம் தானே வாக்குஸ்தானத்தில் இருக்குது. 2ஆம் இடமும் உங்களுக்கு பல்ல குறிக்கிற அமைப்பு தான். அதேமாதிரி உணவு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அது 2ஆம் இடம் தான். அப்போ வந்து 2ல் செவ்வாய் இருக்கிறனால சூடாக சாப்பிடணுன்னு நினைப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை விட உங்களுக்கு சூடாக உணவு சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பல்லுலேயும் பிரச்சனை வந்துடுது. 2ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பல்லில் பிரச்சனை வரும். அந்த டூத்தில் வந்து இந்த பல்லில் வந்து ரூட் கனல் பண்ணுறது, பல்லு கிளிப்பு போடுறது, பல்லு பிடுங்கிறது, சொத்த பல்லு வர்றதெல்லாம் பாருங்கள் இந்த 2ல் இருக்க செவ்வாயினால் வரும். 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வேறு என்ன ஏற்படுத்தும்? கண்ணு கண்ணாடி போட நிலைமை ஏற்படும். 2ஆம் இடம் கண்ணை குறிக்கிற இடம் 2ஆம் இடம் தான். அப்போ அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கண்ணு கண்ணாடி போடுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள், 2ல் செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள். ஒன்றா பல்லு பிரச்சனை இல்லை கண்ணு பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாகவே 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு யோகம் சொல்லலாம். ஏன்னா உபஜய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ஒரு தைரிய ஸ்தானம் சொல்லலாம் 3ஆம் இடம்.
மூணாம் இடங்கிறது புகழை குறிக்கிற இடம் மூணாம் இடம். தைரியம், இளைய சகோதரன், வீரியம், முயற்சி இதெல்லாமே இந்த மூணாம் இடம் தான். அப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தில், தைரிய ஸ்தானத்தில் ஒரு தைரிய கிரகம், வீரமான ஒரு கிரகம் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும். 3ல் செவ்வாய் இருந்தால் தைரியத்தை கொடுத்துரும். 3ல் செவ்வாயோட சனி இருந்தால் கோலத்தனத்தை கொடுத்துரும். இப்போ பாருங்கள், 3ல் செவ்வாய் தனிச்சிருக்கவங்க குருட்டு தைரியம் இருக்கும், பயங்கரமாக ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க. இது 3ல் சனியோட ராகு, சனியோட செவ்வாய் அந்த காம்பினேஷன் சேர்ந்துச்சுன்னா அந்த 3ஆம் பாவம் கெட்டு அவங்களுக்கு தைரியம் இருக்காது, வீரியம் இருக்காது, பயங்கரமாக ஒரு கோலையாக இருப்பாங்க, ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்க சொல்லலாம். 3ல் சனி செவ்வாய், சனி உங்களுக்கு செவ்வாயோட காம்பினேஷன், செவ்வாய் ராகுவோட காம்பினேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தனிச்சிருக்க செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு நல்ல பலன், தைரியத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மேக்ஸிமம் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்களுக்கு பாருங்கள், தம்பியோட தங்கச்சியும் இல்லாமல் இருப்பாங்க. 3ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தம்பி தங்கச்சி இல்லாமல் இருப்பாங்க. இல்லை தம்பியோ தங்கச்சியும் இருந்தாங்கன்னா இவங்க விட்டு அவங்க தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா அது காரகோ பாவக நாஸ்தின்னு சொல்லுவாங்க. தம்பி பிறந்து இறக்கிறது, தங்கச்சி பிறந்து இறந்து போகிறது, இதெல்லாம் பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் அங்கே சுபகிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இறப்பு கண்டிப்பாக வராது. சரிங்களா? இப்போ 3ல் சனி செவ்வாய், உங்களுக்கு செவ்வாய் சனி, செவ்வாய் ராகும், செவ்வாய் கேது இதெல்லாம் 3ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க பாருங்கள், நல்லா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்க்கும்போது வண்டி வாகனமெல்லாம் நல்லா இவங்களுக்கு அமைஞ்சிருது. என்ன செவ்வாய் 4ல் இருக்கிறனால கொஞ்சம் துடிப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி வேகமாக ஓட்டுறது, வேகமாக வண்டியில் பறக்கிறது இதெல்லாம் பாருங்கள் 4ல் செவ்வாய் இருக்கும். ஒருத்தர் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க, வேகமாக ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் பாருங்கள் 4ல் செவ்வாய் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், செவ்வாய் இருக்கிறனால அம்மாவோட தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், அம்மாவுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் வர்றதெல்லாம் 4ல் இருக்க செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. இல்லை சந்தேகமே கிடையாது. 4ல் செவ்வாய் ஒரு பூமிக்காரகன், ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறனால பூமி யோகம் கண்டிப்பாக கொடுத்துரும். மேக்ஸிமம் பாருங்கள் 4ல் செவ்வாய் இருக்கவங்க வீடு வாங்கணும், அல்லது எனக்கு வீடு வாங்கலைங்க சார், நாங்கள் ஒன்றுமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு நிலமாச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா பூமிக்காரகன் அவர் சொத்து குறிக்கிற இடம் 4ஆம் இடம், அந்த இடத்துல பூமிக்காரகன் இருக்கிறனால கண்டிப்பாக அவங்க வண்டி, வீடு, வாகனம், சொத்து கண்டிப்பாக அவங்க பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 4ல் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஏன்னா பாவகிரகம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அப்பப்போ ரத்த பிரச்சனை, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ல் செவ்வாய் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போது 5ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை, இந்த குடலில் பிரச்சனை, வயிறில் பிரச்சனைலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 5ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும் அவங்களுக்கு. அது 5ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடங்கிறது குழந்தை குறிக்கிற இடம், அந்த இடத்துல ஒரு நெருப்பு கிரகம் இருக்குது, அபார்ட் ஆகும் மேக்ஸிமம் பாருங்கள் 95%. அதாவது உங்களுக்கு சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டால் உங்களுக்கு நடக்காது, பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டால் மாறும், நிலமை அப்படியே தலைகீழாக மாறும். 95% சொல்லலாம். 5ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் அபார்ஷன், கருக்கலைப்பு ஏற்படும். ஏன்னா செவ்வாய் கர்ப்பம் கலைக்கக்கூடிய கிரகம், கர்ப்பம் கலைக்கக்கூடிய பிளானட்டே செவ்வாய் தான். இப்போ அந்த 5ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு அபார்ட் ஆகிறது, குழந்தை ஃபார்ம் ஆகி எப்படி தட்டி போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் பூர்வீக சொத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பி தகராறு, சொத்து பிரச்சனை, அந்த கூட இருக்கவங்க சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனைலாம், இந்த அடிதடி பிரச்சனைலாம் அந்த 5ல் இருக்க செவ்வாயினால் வரும். 5ல் செவ்வாய் இருக்குது அவங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 5ல் செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுவும் மைண்டை குறிக்கிற இடம் 5ஆம் இடம் தான், எண்ணம், புத்தி, சிந்தனை 5ஆம் இடம் தான். அப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால ஒரு ஆக்ரோஷம், அதிகமாக கோவம் வர்றது, இதுவும் 5ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமான்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், தப்பே கிடையாது. 6ஆம் இடத்துல செவ்வாய் பார்த்திங்கன்னா ருண ரோக, வம்பு, வழக்கு, சத்துருஸ்தானம், கடன், நோய், எதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ 6ஆம் இடத்துல அந்த ஒரு நெருப்பு கிரகம், ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லதுங்க. எதிரி இருக்க மாட்டாங்க, கடன் இருந்தால் கூட கடனை அடைச்சிருவீங்க. 6ல் செவ்வாய் இருக்கவங்க பாருங்கள், ஒன்றும் கடன் வாங்க பிடிக்காது உங்களுக்கு, இல்லை கடன் வாங்கினாலும் சீக்கிரம் கரெக்டாக அடைச்சிருவீங்க, கண்டிப்பாக இருக்கும். எதிரி உங்களுக்கு இருந்தாங்க கூட அந்த எதிரி தொல்லை உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட ஜெயிக்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. 6ல் செவ்வாய் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறனால பெருசாக அவங்க கடன் வாங்குகிற சூழ்நிலை வராது, கடன் வாங்கினாலும் கரெக்டாக அடைச்சிருவாங்க, எதிரி உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நோய் எதாக இருந்தாலும் அந்த நோய் கட்டுக்குள்ளே தான் இருக்கும், தவிர பெரிய அளவுக்கு போகாது. 6ல் செவ்வாய் தனிச்சு இருக்கலாம், 6ல் சனியோட உங்களுக்கு செவ்வாய் இருந்துச்சுன்னா நோய் அதிகமாகும், கடன் அதிகமாகும். செவ்வாயோட ராகு இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம், தீராத வியாதி,
படுத்த படுக்கையாக இருக்கிறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களாம் பாருங்கள், இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு நிலமை படுமோசமாக இருக்கும். செவ்வாய் தனிச்சிருந்தால் நல்லது, சுபகிரகங்களோட சேர்ந்தால் நல்லது, பாவகிரகங்களோட சேர்ந்தால் செவ்வாய் வேறு மாதிரி வேலை செய்வார். சரிங்களா? அதனால் 6ல் செவ்வாய் வந்து தனிச்சிருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. 7ல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிவிலக்கு இருக்குங்க. குருவோட சேர்ந்த செவ்வாய் தோஷம் கிடையாது, சுபகிரகங்களோட சேர்ந்த தோஷம் கிடையாது, அது உங்களுக்கு சிம்ம ராசியில் இருந்தால் கிடையாது, விருச்சிக ராசியில் இருந்தால் கிடையாது, நிறைய விதிவிலக்கு இருக்குது. ஆனால் 7ல் செவ்வாய் உங்களுக்கு பாபகிரகங்களோட சேராமல் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். 7ல் செவ்வாய் சுபகிரகங்களோட சேர்ந்து பாவகிரகங்களோட சேராமல் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். பாவகிரகத்தோட செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்போ 7ல் செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரிங்களா? 7ல் செவ்வாய் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடங்கிறது அதாவது திருமணத்தை குறிக்கிற இடம், காமத்தை குறிக்கிற இடம், செக்ஸு குறிக்கிற இடமே 7ஆம் இடம் தான். திருமணம், இல்லற வாழ்க்கை இதெல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கும். சரிங்களா? நண்பர்கள், கூட்டுத்தொழில், பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே 7ஆம் இடம் தான். இப்போ அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சனியோடையும் உங்களுக்கு ராகுடையில் செவ்வாய் சேராமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. அதனால் 7ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 7லேயே தான் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது அது அப்படி தப்பு, அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். இப்போ 7ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த தோஷம் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. சரிங்களா? இப்போ 7ல் செவ்வாய் இருக்கா, உங்கள் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் தனிச்சு இருந்துச்சுன்னா. பாவகிரகத்தோடு சேர்ந்தால் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. இந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? 8ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு பாருங்கள் அடிக்கடி ஆப்ரேஷன் ஏற்படுறது, அறுவை சிகிச்சை நடக்கிறது, கை கால் அடிப்படுறது, வெட்டுக்காயம், ரத்தக்காயம் ஏற்படுறதுக்கெல்லாம் பாருங்கள், அடிக்கடி கை காலில் மூட்டில் அடிபட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் பாருங்கள், இது 8ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். இப்போ 8ல் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. இது விபத்து குறிக்கிற இடம்ங்கிறனால 8ல் செவ்வாய் இருக்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு அமைப்பு தான். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தையோட ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தந்தையோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு, பிரச்சனை, சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பேர் தந்தையோடைய கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கொடுக்க தான் செய்யுது. 10ஆம் இடத்துல செவ்வாய், 10ல் செவ்வாய் இருக்கலாங்க. 10ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திக்பலம். இந்த மருத்துவராக இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே கட்டுமான துறையில் இருக்கவங்க, பில்டர்ஸாக இருக்கவங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு 10ல் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும், அல்லது 6ல் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கிரகம். ஒருத்தர் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவராக இருக்காங்க, கத்தி இந்த ரத்தம்னாலே செவ்வாய் தான். அப்போ அது 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த மருத்துவராக இருப்பாங்க, இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, போலீஸ், மிலிட்ரியில் இருக்கவங்க, நேவியில் இருக்கவங்க, இந்த இராணுவத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள் 10ல் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த கசாப்பு கடைக்காரங்க வச்சுருக்க பாருங்கள், இந்த கசாப்பு கடைக்காரங்களுக்கு கூட 10ல் செவ்வாய் இருக்கும். அது அளவீடு, எந்த அளவுக்கு சுபகிரகத்தோட தொடர்போ பாவகிரகத்தோட தொடர்பில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். சரிங்களா? 11ல் செவ்வாய் அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். 11ல் செவ்வாய் இருக்கிறன்னு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். இருந்தாலும் மூத்த சகோதரன் சகோதரியோட சில போராட்டம், சில மனக்கசப்பு வரதான் செய்யுது 11ல் செவ்வாய் இருக்கிறனால. இருந்தாலும் 11ல் செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு குருவோட சேர்க்கையெல்லாம் இருந்துருச்சுன்னா செவ்வாய் கொட்டி கொடுத்துருவார். அது நல்ல லக்னத்துக்கெல்லாம் இருந்துச்சுன்னா செவ்வாய் நல்லது பண்ணும். நீங்கள் வந்து கன்னி லக்னம், மிதன லக்னத்துக்கெல்லாம் செவ்வாயெல்லாம் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அப்போது செவ்வாய் வந்து சில அமைப்பு, லக்னத்துக்கு சில அமைப்பில் இருக்குது, எந்த பாவத்தில் நிற்கிது, யாரோட சேர்ந்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம செவ்வாய் 11ல் இருந்தால் மூத்த சகோதரன் சகோதரியோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க தாங்க செய்யுது 11ல் இருக்க செவ்வாய். 12ல் செவ்வாய் இருக்கவே கூடாதுங்க, தூக்கத்தை கெடுக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் 12ல் செவ்வாய் இருக்கும். 12ல் செவ்வாய் இருந்தால் சரியான தூக்கம் வராது, நிம்மதியான உறக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள் 12ல் இருக்க செவ்வாயினால் வரும். ஆழமான தூக்கம் இருக்காது, டீப் ஸ்லீப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சாப்பாடும் ஒரு கரெக்டான டைம் சாப்பிட மாட்டாங்க. 12ல் செவ்வாய் வந்து ஒரு குறைபாடு தான். அது வந்து தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விரயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அமைப்பில் எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? செவ்வாய் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கான்னு பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.